ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் சித்திரை மாதத்தோட முக்கியமான நாட்களும் அதோட சிறப்புகள், சித்திரை மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளாக இந்த சித்திரை மாதம் இருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் வரும் முக்கிய நாட்களுக்கான சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமாக சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக இருக்கு. சித்திரை மாதத்துல பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்கு. இந்த மாதத்துல செய்யப்படும் வழிபாடுகள், பூஜைகள் இது எல்லாமே செல்வ வளத்தை பெருக செய்யும். மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான வழிபாடாக இந்த சித்திரை மாதம் வழிபாடு இருக்கு. இப்போ இந்த தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் வருடங்களின் முதல் மாதம் இந்த சித்திரை மாதம். சூரிய பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேஷத்துல இருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரிச்சு 12வது ராசியான மீனத்துல சஞ்சரிப்பாரு. இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு இருக்கு. அதனால சூரியனின் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேஷத்துல சஞ்சரிக்கிறதையே தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நாம கொண்டாடுறோம். கேரள மாநிலத்துல சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு அப்படின்ற பேர்ல கொண்டாடப்படுது. பங்குனி மாத கடைசி நாள், அதாவது இரவுல தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் நவரத்தினங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் இது எல்லாமே பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வச்சு வழிபாடு செய்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இதை மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இதனால அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்துல சிவபெருமான் தங்கப்பலகையில சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அன்றைய நாள்ல தான் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைச்சு மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழிதுணையாக இருப்பா அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்குன்னு ஒரு தனி ஆலயம் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோட திருமண விழாவும் சிறப்பாக நடத்துவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமி நாதம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இது மருத்துவத்துறையில் இன்னைக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே மதுரை மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம்னே சொல்லலாங்க. இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது அப்படின்னு நிறைய விசேஷங்கள் இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோட புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகைக்கரையை அடையும் போது அவருக்கு சேரும். கோபத்தோட ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போயிடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூர்ல இருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க. இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தின் வளர்பிறையின் 3வது நாளான திருதியையில நாம கடைபிடிக்கிறோம். அட்சயம் என்றால் எப்போதும் அல்ல குறையாத அப்படின்னு ஒரு பொருள். அதாவது இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல குறையாத அதிக பலன்களை கொடுக்கும். பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான்.
அட்சய திருதியை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் செஞ்சோம் அப்படின்னா ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செஞ்சால் திருமண தடை அகலும். உணவு தானியங்கள் தானம் செஞ்சால் விபத்துக்கள், அகால மரணம் இதெல்லாமே ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்வு வளம் பெறும். இந்த அட்சய திருதியையில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அட்சய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. சித்திரையில் வரும் அட்சய திருதியை அன்னைக்கு வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்குவாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள், மங்கள பொருள் வாங்கினாலும் மஞ்சள், உப்பு, அதாவது கல்லுப்பு இருக்குது இல்லையா, அது வாங்கலாம். விரலி மஞ்சள் வாங்கலாம், இல்லைன்னா மஞ்சள் வாங்குங்க. இந்த குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அன்றைய தினம் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தினாலான பச்சரிசி, மல்லிகைப்பூ இது போன்ற பொருட்களை நாம் வாங்கலாம். மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் படைச்சு வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளம் பெருகும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. இந்த சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமியில திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. அதனால இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும். சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக சொல்லப்படுது. அன்னைக்கு புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதனால இவ்வளவு பலன் இருக்கிற இந்த சித்திரை மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், செல்வம் கண்டிப்பாக இந்த பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க, கமெண்ட்டில் நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.